குடும்பத்தில் அப்படி என்ன பிரச்சனை இருக்கும்? என் பையன் அந்த பொண்ணை காதலிக்கிறான். அவங்க குடும்பத்தில் என்ன ரகசியம் இருக்குன்னு தெரியலையே. நைட்டு நமக்கு யார் ஃபோன் பண்ணியிருப்பா? அம்மா, காலையிலே என்ன பலமான யோசனையில் இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாமல மூஞ்ச இவ்வளோ சீரியஸாக வச்சு யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் என் பிள்ளைய பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். என்னம்மா யோசனை? அவருக்கு சாப்பாடு போட்டிங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அது இல்லை. அப்போது அதுவாக தான் இருக்கும். எதுவாக இருக்கும்? குமார்வள்ளி லவ் மேட்ரு தானே? இப்போ எதுக்கு என் வாயை கிளறின்னு இருக்க? உனக்கு ஒரு வேலை இல்லையா? காலையிலேயே இங்கே வந்துட்டா. போய் வீட்டில் வேலை இருந்தால் பாரு போ. என்ன லட்சுமி அம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க? சரி, உங்கள் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கே, என்ன விஷயம் என்ன எதுன்னு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைனா வேணாம், விடுங்க. மனசு பூரா ஒரே கவலையாக இருக்குது சின்ன பொண்ணு. என்ன கவலை லட்சுமி அம்மா உங்களுக்கு? நீங்கள் நினச்ச மாதிரி பணக்கார குடும்பத்திலேருந்து உங்கள் வீட்டுக்கு மருமக வரப்போறா, அப்புறம் என்ன? ஆனால் இவன் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்கிறானே. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு புது குழப்பம் வேற வந்திருக்கு. அது என்ன குழப்பமா? நேற்று நைட்டு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதில் வள்ளி குடும்பத்தில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, நேரில் வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டான். யாருமா அது? யாருன்னு தெரில சின்ன பொண்ணு. அப்படிலாம் இருக்காதுமா, யாரோ உங்களை குழப்பி விடுறதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பாங்க. வள்ளி ரொம்ப நல்ல பொண்ணு. சரிம்மா, கோவப்படாதீங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஐயோ, முடி என்ன இவ்வளோ கொட்டுது? எல்லாரும் நான் 4 முடின்னு கூப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த 4 முடியுமே இல்லாமல் போயிடும் போலையே. என்ன பண்ணுறது, வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் முடி இப்படி தான் கொட்டும் போல இருக்குது. எப்போ இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணேனோ அப்பயே என் வாழ்க்கை போயிடுச்சு. ஊர் உலகத்தில் அவ சொந்த வீடு வாசலுன்னு நல்லா ஜாலியாக இருக்காங்க. ஆனால் நமக்கு வாய்ச்சது இருக்கே, ஒன்றுத்துக்கும் உதவாது இருக்குது. பொழைக்க தெரியாத மனுஷனாக இருக்கான். சரி, நம்மளாவது வேலைக்கு போய் 4 காசு சேர்த்து வைப்பேன்னு பார்த்தா அது கூட விட மாட்டான். எப்போ தான் நம்மளும் சொந்த வீடு வாங்குவோமோ, எப்போ நம்ம கையிலையும் 4 காசு புழங்கன்னு தெரில. இந்த ஊர் உலகத்தில் எவ்வளோ என்னை பார்த்தா மதிக்கிறது கிடையாது. இப்போலாம் பணத்துக்கு தானே மதிப்பு. நல்ல மனுஷங்களுக்கு எங்கே மதிப்பு இருக்கு? செல்வியக்கா, வா சின்ன பொண்ணு. 4 முடி ஏன் இப்படி மூஞ்ச தொங்க போட்டுட்டு நிற்கிற? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, எல்லாம் என் வாழ்க்கையை நினச்சினா. ஏன் 4 முடி? இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை? ஒரு 4 வீட்டில் குழம்பு கேட்டு சாப்பிட்ற, வீட்டில் சோறு செய்கிறதே கிடையாது, ஜாலியாக ஊர் சுற்றுற, உன்னை கேட்கவும் ஆள் யாரும் இல்லை. அப்புறம் ஏன் இவ்வளோ சலிச்சுக்கிற? ஏய் நெட்ட, இப்போ எதுக்கு இங்கே வந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போ. என்ன 4 முடி, உண்மையை சொன்னால் கோவப்படுறீங்க? சின்ன பொண்ணு. சரி 4 முடி, கோவப்படாத. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் இங்கே வந்தேன். என்ன விஷயம் சின்ன பொண்ணு? அது லக்ஷ்மி அம்மாவுக்கு வள்ளி குடும்பத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்ட்டு யாரும் ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம். அப்படியா? யார் அது? யாருன்னு தெரிலக்கா, யாரோ ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வள்ளி குடும்பத்தில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, நீங்கள் நேரில் வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்களாம். அப்படியா சின்ன பொண்ணு? சரி, இதை யார் உங்ககிட்ட சொன்னது? லக்ஷ்மி அம்மா தான் சொன்னாங்கக்கா. ஒருவேளை குமாரியும் வள்ளியையும் பிரிக்க இந்த அம்மா ஏதோ ஒரு புதுசாக பிளான் போடுதோ? அப்படியா 4 முடி சொல்கிறேன், ஆனால் எனக்கு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. அது எப்படி சின்ன பொண்ணு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிற? ஏன்னா அந்த அம்மா பேசும்போது அது கண்ணில் பொய் சொல்கிற மாதிரி தெரியலக்கா. ஒருத்தவங்க கண்ணை பார்த்தே போய் சொல்கிறாங்களா இல்லை உண்மையை சொல்கிறாங்களான்னு நீ கண்டுபிடிச்சிடுவியா? ஆமாம் செல்வியக்கா, எனக்கு நல்லா தெரியும், அந்த அம்மா உண்மையை தான் சொல்லுது. என்ன சின்ன பொண்ணு இது புதுசாக ஒரு பிரச்சனை? ஆமாம் 4 முடி, பாவம் வள்ளியும் குமாரும் எப்படி ஒன்று சேர போகிறாங்கன்னு தெரில. 2 பேரும் ரொம்ப நல்ல பசங்க. கடவுள் தான் அவங்கள ஒன்று சேர்த்து வைக்கணும். கடவுள் ஒன்று சேர்த்து வைக்கலன்னா என்ன, நாம சேர்த்து வைப்போம். ஆமாம் சின்ன பொண்ணு, நம்மளும் நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யணும். லக்ஷ்மி அம்மாவுக்கு யாரோ ஃபோன் பண்ணி வள்ளி குடும்பத்தில் ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த ரகசியம் என்னன்னு நம்மளும் கண்டுபிடிப்போம். ஓகே 4 முடி, இன்னிலேருந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். நீயா எனக்கு ஃபோன் பண்ணி வள்ளி குடும்பத்தில் ரகசியம் இருக்குன்னு சொன்ன? ஆமாம், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணது. என்ன விஷயம்? அப்படி என்ன ரகசியம் இருக்குது அந்த குடும்பத்தில்? நான் அந்த ரகசியத்தை சொல்லணுன்னா நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி? எனக்கு அவசரமாக பணம் கொஞ்சம் தேவைப்படுது. நீங்கள் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். நான் அப்போவே நினச்சேன் என்கிட்ட இருந்து பணம் பறிக்க தான் நீ இப்படி நடிக்கிறேன்ட்டு. நான் ஒன்றும் நடிக்கல, என்னால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்ட்டு. உனக்கு பணம் கொடுத்து அப்படிப்பட்ட ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்பல. இந்த உண்மை இப்போ உங்களுக்கு தெரிய வரலன்னா அப்புறம் பின்னாடி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது எந்த கஷ்டமாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். வள்ளி குடும்பத்தை பற்றி எந்த வித ரகசியமோ எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னொரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காது. ஓ, உங்களுக்கு அவ்வளோ ஆயிடுச்சா? சரி, ஒரு நாள் நீங்களே என்னை தேடி வருவீங்க. ஒரு வேளை அவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்னு சொல்கிறான், ஆதாரம் வேற இருக்குன்றான். அப்படி என்ன ஆதாரம் அவன்கிட்ட இருக்கும்? இந்த பெட்டியை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது, என்னோட பழைய பொருள்லாம் இதில் தான் இருக்கும். ஒரு வேளை இதை திறந்து பார்த்தா ஏதாவது ஆதாரம் நமக்கு கிடைக்குமோ? சரி, அந்த பெட்டியை எடுத்து பார்ப்போம்.
பா என்ன வெயிட்டாக இருக்குது, ஒருவேளை நமக்கே தெரியாமல் புதையல் ஏதாச்சும் உள்ளே வச்சுருக்கோமோ?